படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை பார்த்துக் கொள்ள முதல்வர் இருக்கிறார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு. திருச்சி காந்தி மார்க்கெட் தரைக்கடை மற்றும் நிலையான கடை வியாபாரிகள் ஒற்றுமை சங்கம், கிழங்கு மாங்காய் காய்கனி வியாபாரிகள் சங்கம் இணைந்து நடத்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா தஞ்சை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் யுஎஸ் கருப்பையா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 60 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 10,000 வழங்கி பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், மாநகர கழக செயலாளர் மதிவாணன், வணிகர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மற்ற துறைக்கும் கல்வித்துறைக்கும் உள்ள வேறுபாடு என்று பார்த்தால் எங்களுடைய துறைக்கு ஒரு அரசாங்கம் வெறும் முதலீட்டை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கும். மேலும் மற்ற துறைக்கும் முதலீடு செய்தால் அந்த துறையில் அந்த முதலீட்டை எடுத்துவிட முடியும். ஆனால் யார் மீது முதலீடு செய்கிறோம் என்றால் இங்கு அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் மீதுதான். ஆகவே எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவராக, மருத்துவராக, இன்ஜினியராக வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் செயல்படுகின்ற துறைதான் பள்ளி கல்வித்துறை என்றும் கூறினார். மேலும் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களை மறந்துவிடக் கூடாது என்றும், எனக்கு இந்த துறை பிடித்திருக்கிறது, நான் இந்த துறையில் சாதிப்பேன் என்று தேர்வு செய்து மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அந்தந்த துறையில் படிக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்கள் அதற்கு முழுவதுமாக உறுதுணையாக இருக்க வேண்டும். மேலும் பெற்றோர்களின் கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அது மாணவ செல்வங்களாகிய உங்களால் தான் முடியும். அதற்கு நீங்கள் நன்றாக படியுங்கள். அவ்வாறு படித்தால் பெரிய படிப்பு படித்து பெரிய வேலைக்கு நீங்கள் சென்று பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ள முடியும். படிப்பிற்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களாகிய நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் என்று கூறும் முதல்வரைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் என அவர் கூறினார்.